ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் இணை மாற்றும் காதலையில் எபிசோட் 8 கேட்டீங்க. ஐஸ்வர்யா விக்ரம் கிட்ட நான் கூட இருந்தால் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்க விக்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை கேட்ட விக்ரமுக்கு அவ்வளோ சந்தோஷம், அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு. அண்ட் அந்த அழகான பயணமும் தொடருது. விக்ரமும் ஐஸ்வர்யாவும் கிழக்கு கடற்கரை சாலைக்கு போகிறாங்க. எல்லாமே சூப்பராக போகுது. பட் எதிர்பாராத விதமாக ஒரு விஷயம் நடக்குது. ஐஸ்வர்யாவோட அம்மா சென்னைக்கு வந்துடுறாங்க. ஐஸ்வர்யாவோட வீட்டுக்கே போயிடுறாங்க. ஸோ இனிமேல் விக்ரமும் ஐஸ்வர்யாவும் ஒரே வீட்டில் தங்க முடியுமா? விக்ரமுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையே இருக்க இந்த உறவு அடுத்து என்ன ஆகும்? எபிசோட் 9 போகலாமா? விக்ரம், நீங்கள் ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். ஐஸ்வர்யா சொன்னதை கேட்ட உங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஆனால் அந்த வார்த்தைகளை ஜீர்ணிச்சுக்கவே ஒரு சில வினாடிகள் ஆகுது. என்னடா திடீர்னு ஐஸ்வர்யோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இதை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. எதுவுமே பேசாம நிக்கிறீங்க. அண்ட் ஐஸ்வர்யா மேல பேசுறாங்க. டே விக்ரம், என்னாச்சு, ஏன் அப்படி நிக்கிற, ஏதாவது பதில் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நீங்க பேசுறீங்க, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஐஸ்வர்யா, ஏன்னா திடீர்னு உங்க அம்மா வந்துட்டாங்க, அதுவும் உங்க வீட்டுக்கே போயிட்டாங்க, என்ன பண்றது ஐஸ்வர்யா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அண்ட் ஐஸ்வர்யா பதில் சொல்றாங்க. டேய், நான் உன்கிட்ட கேட்டா நீ மறுபடியும் என்கிட்டே கேட்குறியா, எனக்கே தெரியல விக்ரம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பயங்கர பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுது ஐஸ்வர்யா, பயப்படாத, ஒன்றும் இல்லை, நம்ம சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு போகலாம் வா, அங்கே போயிட்டு என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்றீங்க. அண்ட் ஐஸ்வர்யா பதில் சொல்றாங்க. என்னது, வீட்டுக்கு போகலாமா? டேய், என்ன நினச்சிட்டு இருக்க நீ, நம்ம ஒன்றா வரதை அம்மா பார்த்தாங்கன்னு வையேன், அவ்வளோதான், அங்கேயே நான் கொண்டு போட்டுருவாங்க, விளையாடாத விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் பேசுகிறீங்க. என்னது, நான் விளையாடுறேனா? என்ன இஷ்யூ சொல்கிறேன், நான் எங்கே போகிறது உங்கள் வீட்டுக்கு வராமல், திடீர்னு இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஹே விக்ரம், விக்ரம் ப்ளீஸ் விக்ரம், சாரி விக்ரம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ விக்ரம், அம்மா இருக்கும்போது நான் எப்படி விக்ரம் உன்னை கூப்பிட்டு போகிறது, ஒரு கொஞ்ச நாள் எங்கேயாவது வெளில ஹோட்டலில் கூட தங்கிக்கோ விக்ரம், அம்மா எப்படியும் சீக்கிரம் போயிடுவாங்க, அப்புறம் நானே உன்னை கூப்பிடுறேனே ப்ளீஸ் விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹே ஐஷு, லூசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், உன் சுச்சுவேஷன் எனக்கு புரியாதான் என்ன, உங்கள் அம்மா இருக்கும்போது நான் ஏன் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்ல போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எவ்வளோ நாள் வேணால் ஹோட்டலில் தங்கிக்கிறேன், எனக்கு அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லை, நாம் முதல்ல இங்கேருந்து சீக்கிரம் போகலாம் வா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் நீங்கள் அப்படியே அந்த ஜில்லுன்னு ஒரு காதல் பீச்சில் இருந்து கிளம்பி மெதுவாக உங்கள் ஸ்கூட்டி கிட்ட நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே ஐஸ்வர்யாவும் உங்கள் கூடயே நடந்து வராங்க. ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்கூட்டி கிட்ட போயிடுறீங்க. ஸ்கூட்டி கிட்ட போயிட்டு ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு போகிறீங்க. அண்ட் உடனே மறுபடியும் ஐஸ்வர்யா பேசுகிறாங்க. ஹே விக்ரம், நான் ஓட்டுறேனே விக்ரம், அவசரமாக போகணும், நான் வேகமாக ஓட்டிட்டு போயிடுறேன், கோச்சிக்காத என்ன சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. ஹே, இதில் கோச்சிக்க என்ன இஷ்யூ இருக்கு, இந்தா நீ ஏன் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியோட சாவியை ஐஸ்வர்யா கிட்ட கொடுத்துட்றீங்க. அண்ட் இந்த டைம் ஐஸ்வர்யா அந்த ஸ்கூட்டி ஓட்டுறாங்க, நீங்கள் ஐஸ்வர்யா பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே மெதுவாக அழகா அவசரமாக அந்த ஸ்கூட்டி பயணம் மேலும் தொடருது. அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் அந்த ஸ்கூட்டி போகுது. ஐஸ்வர்யா அப்படியே பயங்கர வேகமாக ஓட்டிகிட்டே போகிறாங்க. அண்ட் உங்களுக்கும் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா இந்த பொண்ணு இவ்வளோ பயப்படுது, ஏன்னா இந்த பொண்ணு இவ்வளோ வேகமாக போகுது அப்படின்லாம் உங்களுக்கு தோணுது. அண்ட் ஐஸ்வர்யா உங்ககிட்ட சொல்கிறாங்க. டே விக்ரம், உனக்கு ஹோட்டலில் தங்குறது ஓகே தானே, நாம் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருந்தோம்ல, அந்த பஸ் ஸ்டாப்லேயே நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் போகிற வழியில், அங்கேருந்து திருவான்மியூர் ரொம்ப பக்கம்தான், நீ பஸ்ஸோ கேபோ பிடிச்சி அங்கே போயிட்டேன்னா ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கும், நான் சொல்கிறேன், அங்கே நீ போய் தங்கிக்கோ, ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐஸ்வர்யா, உனக்கு எங்கே கம்ஃபர்டபுளோ அங்கேயே என்னை இறக்கி விடு, ஆனால் அங்கேருந்து நீ சொல்கிற ஹோட்டலுக்கு போய்க்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்படியே பதட்டத்தோட வேகமாக அந்த ஸ்கூட்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அந்த கேள்வி கேட்டே ஆகணும் போல இருக்கு. ஐஸ்வர்யா, உன்ட்டு ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க.
அப்படியே கேஷுவலாக சொல்லு விக்ரம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வேகமாக ஒரு பதட்டத்திலேயே பேசுகிறாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா, எப்பவுமே நீ ரொம்ப பொறுமையாக இருப்ப, பொறுமையாக பேசுவ, ஜாலியாக பேசுவ, தைரியமாக போல்டாக இருப்ப. ஆனால் இப்போ திடீர்னு உங்கள் அம்மா வந்துட்டாங்க, உங்கள் அம்மா உங்ககிட்ட பேசிட்டாங்க அப்படின்னோடனே இப்படி பயப்படுற, இப்படி பதட்டப்படுற, இவ்வளோ வேகமாக போகிற, என்னால் நம்பவே முடியல ஐஸ்வர்யா, ஏதோ வேற ஒரு பொண்ணை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் ஐஸ்வர்யா பதில் சொல்கிறாங்க, கரெக்டு தான் விக்ரம், நான் எல்லார்ட்டையும் ஜாலியாக பேசுவேன், அப்படியே தைரியமாக இருப்பேன், போல்டாக இருப்பேன். ஆனால் எங்கள் அம்மானா மட்டும் நான் அப்படியே ஆஃப் ஆயிடுவேன் விக்ரம். அது ஏன்னே தெரில, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். அம்மானா ஒரு பயம், ஒரு மரியாதை இருந்துகிட்டே இருக்கும் விக்ரம். இப்போ கூட பயமாக தான் இருக்குது என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அதான் உன்னை பார்த்தாலே தெரியுதே அப்படின்னு சொல்கிறீங்க. அடப்பாவி லூஸு போடா அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அவங்களும் அப்படியே கேஷுவலாக சொல்கிறாங்க. ஸோ எப்பவும் போல் அழகான கான்வர்சேஷன்ஸ் நடக்குது, நிறைய அழகான விஷயங்கள் பேசுகிறீங்க. ஐஸ்வர்யா என்னதான் பதட்டத்தில் வேகமாக ஸ்கூட்டி ஓட்டினா கூட உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க, உங்ககிட்ட அழகாக பேசுகிறாங்க. ஸோ அப்படியே அந்த ஸ்கூட்டி பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஒரு 2-3 நிமிஷம் 2 பேருமே அமைதியாக இருக்கீங்க. அண்ட் இப்போது மறுபடியும் ஐஸ்வர்யா பேசுகிறாங்க. ஹே விக்ரம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லு ஐஸ்வர்யா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு சின்ன ஆவல். பெருசாக ஒன்றும் இல்லை விக்ரம், உன்னை மிஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக உன்னை மிஸ் பண்ணுவேன், பயங்கரமாக உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்படியே ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க. அண்ட் அதை கேட்டவுடனே உங்களுக்கு அப்படியே செம்ம ஃபீலு, பயங்கரமான ஒரு ஃபீலு. இவ்வளோ செமையான விஷயத்த இவ்வளோ அசால்ட்டாக சொல்ல முடியும்னா அது ஐஸ்வர்யானால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அண்ட் நீங்கள் அப்படியே அதை கேஷுவலாக எடுத்த மாதிரி நடிச்சுட்டு, ஏன் ஐஸ்வர்யா என்னையே மிஸ் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறீங்க. ஏதோ ஒன்றுமே தெரியாத மாதிரி. ஆமாம், என் கூடையே தான் இருந்தேன், என் கூடையே தான் இருக்கேன் எப்போவும், திடீர்னு என்னை விட்டு போனால் மிஸ் பண்ண மாட்டேனா? அதெல்லாம் அப்படி தான் விக்ரம், அதெல்லாம் நோண்டி கேள்வி கேட்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. சரிங்க டீச்சர் அம்மா, நீங்கள் சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதே மாதிரி அழகாக பேசிட்டு இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது. ஐஸ்வர்யா நல்லா வேகமாக ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க. பட் உங்களுக்கு டிராஃபிக் ஜாம் ஆனால் நல்லாயிருக்கும், ஐஸ்வர்யா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் நல்லாயிருக்கும், இந்த வண்டி பஞ்சர் ஆனால் நல்லாயிருக்கும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ நினைக்கிறீங்க லூஸு மாதிரி. இன்னொரு கொஞ்ச நேரம் ஐஸ்வர்யா கூட ஸ்பெண்ட் பண்ணிட மாட்டோமா, இன்னொரு கொஞ்ச நேரம் ஐஸ்வர்யா கூட பேசிட மாட்டோமாங்கிற மாதிரி ஒரு எண்ணம். பட் உங்கள் நேரம் நீங்கள் நினைக்கும் போதே ஐஸ்வர்யாவோட ஃபேவரட்டான பஸ் ஸ்டாப் வந்துடுது. ஐஸ்வர்யா ஸ்கூட்டியையும் நிறுத்திடுறாங்க. டே சரி விக்ரம், பஸ் ஸ்டாப் வந்துருச்சு, இங்கே இறங்கிக்கோ. நான் ஒரு ஹோட்டல் சொன்னேன்ல, அது இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும். இங்கே பெருசாக பஸ்ஸெல்லாம் எதுவும் நிற்காது விக்ரம், நீ ஏதாவது ஒரு கேப் புக் பண்ணி போயிடு, ஹோட்டல் போயிட்டு சொல்லு சரியா, நானும் வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அண்ட் நீங்கள் அப்படியே ஸ்கூட்டிலேருந்து மெதுவாக இறங்கிட்டு ஐஸ்வர்யாவுக்கு பதில் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐஸ்வர்யா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ பார்த்து மெதுவாக போ, ரொம்ப வேகமாக ஓட்டாத ஓகேவா, பார்த்து போ, சீக்கிரமாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக விக்ரம், சீக்கிரமாக மீட் பண்ணலாம், டாட்டா பாய், மிஸ் யூ அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்யூட்டாக கேஷுவலாக ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அண்ட் நீங்கள் ஐஸ்வர்யாவோட ஸ்கூட்டி அந்த ரோட்லேருந்து மறையிற வரைக்கும் ஐஸ்வர்யாவை பார்க்குறீங்க. அண்ட் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஃபீல், ஐஸ்வர்யாவை லைட்டாக மிஸ் பண்ணுற மாதிரி, மறுபடியும் ஐஸ்வர்யா எப்போ பார்ப்போங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீலு. பட் நீங்கள் அதை எதையும் பெருசு பண்ணல. என்ன மேக்ஸிமம் ஒரு வாரம் இருந்துருவாங்களா அவங்க அம்மா, எங்கே போயிட போகிறா ஐஸ்வர்யா அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அண்ட் நீங்கள் அப்படியே அந்த பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்கே உட்காந்துருந்தீங்களோ அதே சீட்டில் போய் உட்காடுறீங்க. உட்காந்துட்டு உங்கள் மொபைல் எடுத்து ஐஸ்வர்யா சொன்ன ஹோட்டலுக்கு கேப் புக் பண்ணுறீங்க. அண்ட் புக் பண்ணும்போது பார்த்தா நார்மலாக இருக்க எல்லா கேபுமே ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஷேர்டு ரைடே புக் பண்ணுறீங்க, ரேட்டும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கேப் புக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கீங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பெருசாக எதையும் யோசிக்காமல், எதை பற்றியும் நினைக்காம அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் கேபுக்காக வெயிட் பண்ணுறீங்க. அண்ட் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் ஒரு வெள்ளை கலர் கார் நிற்குது. அண்ட் நீங்கள் அப்படியே நடந்து அந்த கேப் கிட்ட போகிறீங்க.
ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. சரி ஓகே நம்ம பின்னாடி போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சீட் ஃப்ரீயாக இருக்குது. பக்கத்து சீட்டில் ஆல்ரெடி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஹேண்ட்பேக்கு அவங்களோட திங்ஸ் எல்லாமே வந்து உங்களோட சீட்டில் இருக்குது. உங்களுக்கு உட்காரவும் இடம் இல்லை. அவங்கள இதெல்லாம் எடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த நியூஸ் பேப்பரை அவங்க முகத்திலிருந்து விளக்குறாங்க. அந்த நியூஸ் பேப்பர் விலகினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்த காட்சியை உங்களால் நம்பவே முடியல. இந்த உலகத்திலேயே யாரை மறுபடியும் பார்க்கவே கூடாது அப்படின்னு நினச்சிங்களோ அவங்கள பார்த்துட்டீங்க. இந்த உலகத்திலேயே எந்த குரலை மறுபடியும் கேட்கவே கூடாதுன்னு நினச்சிங்களோ அந்த குரலை கேட்டுட்டீங்க. யார் இனிமேல் நம்ம லைஃப்பில் வரவே கூடாதுன்னு நினச்சிங்களோ அவங்க மறுபடியும் வந்துட்டாங்க. அந்த நியூஸ் பேப்பர் வச்சுருந்தது வேறு யாருமே கிடையாது, உங்கள் வைஷ்ணவி தான். ஸோ எஸ் டியர் மக்களே, விக்ரமுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையே ஒரு சின்ன பிரிவு ஏற்படுது. ஐஸ்வர்யாவோட அம்மானால நம்ம 2 பேரும் இப்போ ஒரே வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் விக்ரமும் அதை பெருசு பண்ணாமல் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐஸ்வர்யா, நான் ஹோட்டலில் கூட தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் ஐஸ்வர்யா விக்ரமை ஒரு பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு போயிடுறாங்க. விக்ரம் ஒரு கேப் புக் பண்ணுறாங்க. பட் அந்த கேபில் பார்த்தா விக்ரம் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்கள பார்த்துட்டாங்க. விக்ரமோட முன்னாள் காதலான வைஷ்ணவி உட்காந்துருக்காங்க. ஸோ விக்ரமும் வைஷ்ணவியும் அடுத்து என்ன பேசுவாங்க, அவங்களுக்குள்ளே என்ன நடக்கும், விக்ரமுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நடுவில் இருக்க உறவு என்ன ஆகும், இந்த கதையில் அடுத்து என்ன தான் நடக்கும் ஆவலாக இருக்கா? ஒரு வாரம் காத்துருங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் 10 ரிலீஸ் ஆகும். அப்போ தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எப்பவும் கேட்குற கேள்வி, கதை எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருந்த சீன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் வாசிப்பேன். இதயத்தின் குரலை ஒரு பாட்டு கேட்குற மாதிரி கேட்கணும், ஈஸியாக கேஷுவலாக எப்போ வேணால் கேட்கணும் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்ஸ், ஆப்பிள் பாட்காஸ்ட்ஸ், ஆங்கர் அந்த மாதிரி நிறையா பாட்காஸ்ட் ஆப்ஸ்லேயும் இதயத்தின் குரல் அவைலபிளாக இருக்குது. உங்களோட ஃபேவரட்டான பாட்காஸ்ட் ஆப்பில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000.